الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டோ நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஉன்கள், தபஉத் தாபியின்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய உயர்தரமான சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ, மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமான வரை அவைகளை எடுத்து நடக்குமாறும், அவன் தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு தடையிட்டிருக்கின்றார்களோ, மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அவைகளை ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு ஜும்ஆ கடமையை கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். அதை நிறைவேற்றுவதற்காக பள்ளி வாசலுக்குள் வந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலுக்கென்று சில உரிமைகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த உரிமைகளில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இந்த உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். அந்த உரிமைதான், அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்குள் வந்ததும் பள்ளிவாயில்களிலே சிறந்த சஃப்புகள் முன்னுக்கு இருக்கக்கூடிய சஃப். ஜும்மாவுக்காக வந்திருக்கக்கூடியவர்கள் பின்னால இருக்கக்கூடியவர்கள் முன்னால வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ எனக்கு சாதகமாக என்னுடைய இடுப்புகளெல்லாம் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி சாய்ந்து கொண்டு இருக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கென்று ஒரு உரிமையை சொல்லி தந்திருக்கிறார்கள். சுணங்கி வரக்கூடியவர்கள் பின்னால இருக்க வேண்டும், நேரத்தோடு வரக்கூடியவர்கள் முன்னால வர வேண்டும். எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய உறவுகள் முன்னால வந்து இந்த உரையை கேட்டு இந்த உரையிலிருந்து பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ளுமாறு
பணிவன்போடு கேட்டுக்கொண்டவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு உலக நாகரிகத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் உலக நாடெங்கிலும் இருந்து தொன்மையான வணக்கமாக இருக்கக்கூடிய ஹஜ் என்று சொல்லுகிற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புனிதமான நகரமாக இருக்கக்கூடிய மக்கமா நகருக்கு உலகெங்கிலும் இருந்து மனித சமூகம் செல்லக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பற்றி இப்படி சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்களை உடையது. அறிஞர்கள் எமக்கு சொல்வார்கள், சவ்வாலினுடைய மாதத்திலே இருந்து ஹஜ் ஆரம்பமாகிவிடும். சவ்வாலினுடைய மாதம், அதன் பின்னால் துல்காதாவினுடைய மாதம், அதன் பின்னால் ஹஜ்ஜினுடைய மாதம், அதன் பின்னால் முஹர்ரமுடைய மாதம். கிட்டத்தட்ட 4 மாதங்களை அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக எமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒரு குடும்பத்தையும் 3 நபர்களை சுற்றியதாகவே ஹஜ்ஜினுடைய வணக்கம் இருக்கும். ஒரு குடும்பம், அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிற ஒருவருடைய முழு குடும்பத்தையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் இருக்கும். நாங்கள் கஅபத்துல்லாவை வலம் வருவதாக இருக்கலாம், நாங்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே தொங்கோட்டம் ஓடுவதாக இருக்கலாம், அரபாவிலே தரிப்பதாக இருக்கலாம், மினாவிலே தரிப்பதாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவிலே தரிப்பதாக இருக்கலாம், ஷைத்தானுக்கு கல்லெறிவதாக இருக்கலாம், ஜம்சம் தண்ணீராக இருக்கலாம். இப்படி ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிற போது 3 நபர்கள் முக்கியமாக வருவார்கள். அவர்கள்தான் முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவதாக அவருடைய மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அதே போல அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 நபர்களை சுற்றித்தான் ஹஜ்ஜினுடைய இபாதத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஹஜ்ஜுடைய காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவரை ஏன் இவ்வளவு ஞாபகப்படுத்த வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனைகள் உண்டு. எல்லா நிலைகளிலேயும் என்னை ஒட்டுமொத்த மனித சமூகமும் நினைவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். அந்த பிரார்த்தனையினுடைய பதிலாகத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துகிறோம். எப்படி தொழுகையில ஞாபகப்படுத்துகிறோம்? நாங்கள் கிபிலாவாக முன்னோக்கக்கூடிய தொழுகையினுடைய ருக்குன்களிலே ஒன்று கிபிலாவை முன்னோக்கணும். நினைச்ச மாதிரி தொலையலாது. கிபிலாவை முன்னோக்க வேண்டுமாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தாமல் கிபிலாவை முன்னோக்க இயலாது. கிபிலாவினுடைய வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து தான் ஆரம்பமாகிறது. அதேபோல தொழுகையின் ருக்குன்களிலே ஒன்றாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். அத்தஹியாத்தில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத் எப்படி அல்லாஹ் அருள் புரிந்தானோ அதுபோல முஹம்மதின் மீதும் அருள் புரிய வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தாமல் தொழுக கூட இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு இபாதத்திலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நாங்கள் பிரார்த்தனை புரிகிறோமாக இருந்தால், அவரை ஞாபகப்படுத்துகிறோமா இருந்தால், அவருடைய தியாகங்கள், அவரை பற்றிய வரலாறு எமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில பல்வேறுபட்ட நபிமார்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுவான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுவான், பல்வேறுபட்ட நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் பேசுவான். அவர்களுடைய வரலாறெல்லாம் ஏதாவது ஒரு நேரத்தில் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு போய் விடுவார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் முதன்மையான ஒன்றாக, எப்போதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரிலேயே ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரிலேயே ஒரு சூறாவை இறக்கி அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் மனித சமூகத்துக்கு சொல்லுமாறு அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான். சூரா மரியத்திலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். நபியே முஹம்மதே, நீங்கள் இப்ராஹிமை பற்றி உமக்கு சொல்லித் தருகிறோம், ஞாபகமூட்டுகிறோம், கொஞ்சம் அவரை பற்றி நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்
நபியை பார்த்து சொல்லுகிறான். எப்படி தெரியுமா? இன்னஹு கான சித்தீக்கன் நபியா, அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் உண்மைகளை சொல்லக்கூடியவர் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் ரப்புக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை பற்றி நீங்கள் படித்தாக வேண்டும். அவருடைய ஒவ்வொரு விடயத்திலேயும் முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் எல்லாரும் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் நபிகளாரை பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளை சொல்கிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, முஹம்மதிடத்திலே அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது, அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் எமக்கு கட்டளையிடுகிறான். ஆனால் அதே முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நபியே முஹம்மதே, நீங்கள் உமக்கான முன்மாதிரி அல்லாஹ் மும்தஹினாவிலே சொல்கிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான். நபியே, உங்களுக்கான முன்மாதிரி உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம், உங்களுக்கான அழகிய முன்மாதிரிகள் இப்ராஹிம் இடத்திலே இருக்கிறது. அவருடைய எல்லா முன்மாதிரிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு விடயத்தை தவிர. அவர் தன்னுடைய தந்தைக்காக, தன்னுடைய வாப்பாவுக்காக, இணை வைப்பிலே இருந்த தன்னுடைய வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாரே, அதை மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளாதீங்க. அது இல்லாம மிகுதி எல்லாத்தையும் இப்ராஹிம் எப்படி செய்தாரோ அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிற போது உங்களோட வாப்பா என்றே சொல்லுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உங்களோட வாப்பா இப்ராஹிம் என்று சொல்லுகிறான், எங்களுடைய தந்தை இப்ராஹிம் என்று சொல்லுகிறான். இப்படி அல்லாஹ் உறவி சொல்லி நபிகளாருடைய பரம்பரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பரம்பரையிலே போகிறது. இப்படி எல்லா வகையிலேயும் அவர் முதன்மையான ஒருவராக இருக்கிறார். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்றால் இன்றைய காலத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்காக போவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இன்றைய காலத்தில் அல்லாஹ்வை ஏற்ற முஸ்லீம்கள் மாத்திரம்தான் ஹஜ்ஜு கடமைக்காக போகிறார்கள். ஆனால் நபிகளார் வருவதற்கு முன்னிருந்த அந்த சமூகம், அது காவிர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த சமூகமும் ஹஜ்ஜுக்காக போய்கொண்டிருக்கோம். இன்று நாங்கள் யகூதிகள் என்று ஒரு சமூகத்தை பற்றி சொல்கிறோம், நசாராக்கள் என்று ஒரு சமூகத்தை பற்றி சொல்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் கூட, அந்த சமூகமும் கூட இப்ராஹிமுடைய விஷயத்திலே அவர் எமக்கு சொந்தமானவர் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். யகூதிகள் சொல்வார்கள், இப்ராஹிம் எங்களுடைய மார்க்கத்திலே உள்ளவர், அவர் எங்களை போன்றவர், அவர் எங்களைத்தான் பின்பற்றுகிறார், எங்களுக்குத்தான் இப்ராஹிம் சொந்தம் என்று யகூதிகள் சொன்னார்கள். நசாராக்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் யகூதி கிடையாது, அவர் நசாராக்களுக்கு சொந்தமானவர் என்று அவர்கள் பின்பற்றினார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த குறைஷி காவிர்கள் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒவ்வொரு பண்புகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பண்பாகவே அவர்கள் எடுத்து நடந்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றிருக்கவில்லை, காவிர்களாக இருந்தார்கள், ஆனால் இப்ராஹிமை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆலி இம்ரானில் அவரை பற்றி சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், மாகான இப்ராஹிமோ, இப்ராஹிம் யகூதியன், நீங்க சொல்ற மாதிரி யகூதிக்கு சொந்தக்காரர் அல்ல, வலா நஸ்ரானியன், நஸ்ரானிக்கு சொந்தக்காரர் அல்ல, மாற்றமாக அவர் கான வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், அவர் முஸ்லிமாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத தூய்மையான முஸ்லிமாக இருந்தார். நீங்கள் உரிமை கொண்டாடுவதை போல அவர் யகூதியும் கிடையாது. அவர் வந்ததுக்கு பின்னால் தான் மூசாவுடைய சமூகமே நீங்கள் வந்தீர்கள், எப்படி அவர் யகூதியாக இருக்க முடியும்? ஈசாவுடைய சமூகமே அவர் வந்ததுக்கு பின்னால் தான் நீங்களே நசாராக்களே உருவானீர்கள், எப்படி அவர் உமக்கு சொந்தமாக இருக்கும்? ஆனால் இஸ்லாம் எப்போதோ வந்த மார்க்கம் இது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து வருகிறது. அவர் ஹனீஃபன் முஸ்லிமன், முஸ்லிமாகவே இருந்தார் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சான்று பகர்கிறான். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இப்படியெல்லாம் சான்று பகர்வதற்கு முக்கியமான காரணம் ஒன்றை சொல்கிறான். ஏன் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும்? எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிற போது, தன்னுடைய நண்பனாக ஹலீலாக எடுத்துக்கொண்டேன். இந்த உலகத்தில் நண்பனுக்கு பல்வேறு பேர்களை அரபில் சொல்லுவாங்க. சதீக் என்று சொல்வார்கள், ஜலீஸ் என்று சொல்வார்கள், ஜமீல் என்று சொல்வார்கள், பல்வேறு பெயர்களை சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் நபிக்கு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுகிற போது ஹலீல் என்று சொல்கிறான். இந்த ஹலீல் என்ற வார்த்தையை
வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அல்லாஹ் மாத்திரம் தான் யூஸ் பண்ண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கரை நான் என்ற ஹலீலாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அல்லாஹ் இப்ராஹிமை ஹலீலாக எடுத்ததனால் எனக்கு அவர் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். என்றால் ஹலீல் என்பது சாதாரணமான கிடையாது. அல்லாஹ்வே நேசித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விடயத்திலேயும் அதாவது முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த விடயத்திலே முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா? முதலாவது முன்மாதிரி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே அவர் முன்மாதிரியாக இருந்தார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே முன்மாதிரியாக இருந்தார். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை எப்படி இந்த உலகத்திலே நம்ப வேண்டும், ரப்பு என்றால் எப்படிப்பட்டவன், என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்ற கையால சிலைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படியான சூழலை வளர்கிறார் என்று பாருங்கள். பாப்பா தன்ற கையால சிலைகள் செய்வதை தன்ற கண்ணால பார்க்கிறார். பாப்பாவை வடிவமைக்கிறார். வடிவமைத்து போட்டு இதுதான் உன்னுடைய ரப்பு என்று சொல்கிறார். அவரால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பாப்பாவை செய்கிறார். அதுக்கு பிறகு அவரே ரப்புன்னு சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும்? பாப்பாவோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். பாப்பாவுடைய அந்த கொள்கை பிழை என்பதை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய ரப்பு இப்படி களிமண்ணால் ஆனவன் கிடையாது, என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் பக்ராவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றிய தேடலை பற்றி பெரிய ஒரு வரலாறை சொல்கிறான். எப்படி அவர் இரவு நேரத்தில் பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார். ரப்பு என்பவன் என்ற ரப்பு இதுவாத்தான் இருக்கும், இரவானதும் அப்படியே வெளிச்சம் கொடுக்கிறானே, இவன்தான் என்னுடைய ரப்பு என்று யோசிக்கிறார். காலை ஆகிறது. காலை இரவிலே இருந்த சந்திரன் மறைந்து விடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார், என்னுடைய ரப்பு மறைந்து போகக்கூடியவன் எப்படி ரப்பாக இருக்க முடியும்? இரவுல வெளிச்சம் தருகிறவன் காலையானதும் ஓடி ஒளிந்து விடுகிறான் என்றால் என்னுடைய பிரச்சனை காலையிலே தீர்த்து வைப்பது யார்? இதுதான் இரவிலே ரப்பாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் காலையிலே போய்விட்டால் காலையினுடைய பிரச்சனைக்கு தீர்வை தருவது யார்? யோசிக்க ஆரம்பிக்கிறார். இரவிலே நட்சத்திரத்தை பார்க்கிறார். அதுவும் வெளிச்சம் தருகிறது. இதோ வெளிச்சமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, இதுதான் என்ன ரப்பு என்ற நட்சத்திரத்தை நம்புகிறார். காலையானது நட்சத்திரமும் போய்விடுகிறது. இல்லாமல் போகக்கூடியவன் எப்படி ரப்பாக இருக்க முடியும் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார். காலை வருகிறது. சூரியனை பார்க்கிறார். சொல்லுகிறார், ஹாதா அக்பர், பெருசாக இருக்குது, இவர் பெரிய ரப்பு, இவர்தான் அல்லாஹ் என்று சூரியனை பார்த்து சொல்லுகிறார். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது கொள்கை, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது கொள்கை. எப்படி இரவாகிற போது சூரியன் மறைந்து போகிறது, இல்லாமல் போய்விட்டால் எப்படி என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அந்த யோசித்ததனுடைய விளைவு என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லா காலமும் உயிரோடு இருக்கக்கூடியவன், எல்லா காலமும் உயிரோடு இருக்கக்கூடியவன். ஃபைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு நோயை குணப்படுத்தக்கூடியவனாக இருப்பான், எனக்கு அவன் உணவளிப்பவனாக இருப்பான், என்னுடைய ஒவ்வொரு நிலையிலேயும் என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்று ஏக இறைவ கொள்கையை அவர் அல்லாஹ்வை தேடிய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா, அவர் ஒரு சமூகம் என்று சொல்கிறார். ஒரு சமூகமாக ஒரு ஊரை முன்னேற்றுவதற்கு எப்படி ஒரு குழுவாக இணைந்து நாங்கள் இயங்க வேண்டுமோ, உதாரணமாக இந்த அணுக்கணை பகுதியில் எங்களுடைய பகுதியை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் என்னால் மாத்திரம் முன்னேற்ற முடியாது. இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இருக்க வேண்டும், இந்த பள்ளியை சுற்றி பல பேர் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் கூட்டாக இணங்கி நடக்கிற போதுதான் ஒரு ஊர் முன்னேறும், ஒரு பாடசாலை முன்னேறும், ஒரு சமூகத்தை சீர்திருத்த முடியும். அல்லாஹ் இப்ராஹிம் என்று சொல்லுகிற ஒரு மனிதரை பார்த்து ஒட்டுமொத்த சமூகம் என்று சொல்லுகிறான். எப்படி ஒரு ஊரை முன்னேற்றுவதற்கு சமூகமாக இருந்து முன்னேற்ற வேண்டுமோ அதை தனி ஒருவராக இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டுகிறார். தன்னுடைய ரப்பை தனி ஒருவராக இருந்து ஒவ்வொரு நிலையிலேயும் தன்னுடைய சமூகத்துக்கு சொல்லி எல்லா நிலையிலேயும் ரப்பு மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்வான் என்ற கொள்கையை ஆணித்தரமாக தனி ஒருவராக இருந்து செய்தனால்தான் அவரை அல்லாஹ் சமூகம் என்று சொல்கிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே,
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்க விவகாரங்களில் மாத்திரம் நபியை பின்பற்ற சொல்லவில்லை. ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹ் நபிக்கு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டிக் கொடுத்தான். இன்றைக்கு உலகத்தில் நாகரிகம் நாங்கள் சொல்றோம் தானே, நல்ல பண்பாடுகள் என்று சொல்கிறோமே, இந்த நல்ல பண்பாடுகளினுடைய உயிராக நற்பண்பாடுகளுக்கு முன்னுதாரணமாக திறந்தவர் யார் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் எல்லோரும் பிறந்ததோட எங்கட ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஹத்னா செய்வோம், ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் சுன்னத் செய்வோம்னு சொல்வோம், ஹத்னா செய்வோம். ஆண் உறுப்புகளை வெட்டுகிற ஒரு சுன்னாவை முதலிலே உலகத்திலே அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபித்ரத்துல் ஹம்சா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்தாரே, 5 விடயங்கள் கட்டாயமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று ஹத்னா செய்வது, இரண்டாவது தன்னுடைய அக்குள் முடிகளை நீக்கிக் கொள்வது, மூன்றாவது தன்னுடைய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை நீக்குவது, நகங்களை வெட்டுவது. இப்படி எல்லா பண்பாடுகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவதாக கற்றுத் தருகிறான். ஹதீஸ்ல பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80 வயதாக இருக்கிற போது அல்லாஹ் கட்டளை இடுகிறான், இப்ராஹிமே உங்களுடைய மர்ம உறுப்பை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள், ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இட்டதுதான் தாமதம். ஹதீஸ்ல பார்க்கிறோம், உடனே ஒரு இரும்பாலான ஒரு பொருளை எடுத்து தன்னுடைய உறுப்பை தானே வெட்டிக் கொள்கிறார். ரத்தம் வடிகிறது. அல்லாஹ் கேட்கிறான், இப்ராஹிமே கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டிருக்க வேண்டுமே, கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாமே. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே நான் சொணங்கி விடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான முன்மாதிரி. உலகத்தில் நாகரிகம் சொல்றதுல ஒரு தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார். அதுவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாளைக்கு செய்வோமே, நாளண்டைக்கு செய்வோமே, பிற்போடல்ல, பிற்போடவில்லை, உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததாக நாங்கள் ஹதீஸுகள்ல பார்க்கிறோமாக இருந்தால், அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அவருடைய அந்த முன்மாதிரியைத்தான் நபிகளார் எமக்கு ஒரு சுன்னாவாக ஆக்கி இருக்கிறார்கள். நகம் வெட்டுவது ஒரு சுன்னத், மீசையை கத்தரிப்பது ஒரு சுன்னத். இப்படி எல்லா சுன்னத்தையும் உலகத்தில் முதலாவதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து செய்ததாக நாங்கள் ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களோட ஊருக்கு ஒரு ஆள் வந்தா, நாங்க புதுசா வந்தா என்ன செய்வோம்? சாப்பாடு கொடுப்போம், விருந்து கொடுப்போம். விருந்து கொடுக்கிற அந்த பண்பாடு இந்த உலகத்துல முதலாவது செய்து காட்டியது யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தாரியாத்தில அழகாக பேசுகிறான், ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமை பற்றி உமக்கு சொல்லித் தருமா, சொல்லித் தரட்டுமா? என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய விருந்தாளிகளை எப்படி கவனித்தார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், விருந்தாளிகளை எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அழகிய பண்பாட்டை முதலிலே கற்றுத்தந்தது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 2 மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கதவை தட்டுகிறார்கள் மனித ரூபத்திலே. அழகான வாலிபர்களாக 2 பேர்கள் கதவை தட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான், ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன். அவர்கள் இப்ராஹிமுடைய விருந்தாளியை எப்படி அவர் கண்ணியப்படுத்துகிறார் என்று சொல்லி தரட்டுமா? அவர் என்ன செய்கிறார்? வீட்டுக்கு வந்ததோடு சலாம் சொல்லுகிறார். இத்தகலு அலைஹி ஃபகாலு சலாமா. சலாம் சொல்றார். ஒரு வீட்டுக்கு போறண்டா நினைச்ச மாதிரி திறந்து விட்ட வீட்டுக்குள்ள நாய் போறன்னு சொல்லுவாங்க, அப்படி போக முடியாது. என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனித்தது எப்படி தெரியுமா? முதலாவது இத்தகலு அலைஹி ஃபகாலு சலாமா, முதலாவது அவங்களுக்கு சலாம் சொன்னார். அவங்களும் மாறி சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்னதுக்கு பிறகு அவங்களை இருப்பாட்டுகிறார். இருப்பாட்டி விட்டு ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸமீன். சுப்ஹானல்லாஹ், இருங்க வீட்டில் சொல்லி போட்டு உடனடியாக ஒரு ஒதுக்குப்புறமாக பேசி தன்னுடைய விரும்பி வளர்த்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அறுக்கிறார். ஏன்? எந்த வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறார், எந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நான் நல்ல முறையில கவனிக்கணும். அவருக்கு தெரியாது வந்தது மலக்கென்று தெரியாது, வந்தது 2 மனிதர்கள் என்று சொல்லி அவர் ஆட்டை அறுத்து சாப்பாடு கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஆட்டை அறுத்து அப்படியே அவங்களுக்கு சமைச்சு அவங்களுக்கு முன்னால கொண்டு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்பொழுது பயப்பட்டு விடுகிறார், ஏதோ ஒரு பிரச்சனையோ, நாங்க கவனிச்சது சரியில்லையோ,
என்று பயத்தில் இருக்கிற போதுதான் சொன்னார்கள், லா தகஃப், இப்ராஹிமே நீங்க பயப்படாதீங்க, நாங்கள் வந்திருப்பது ஃபபஷ்ஷரூஹு பிகுலாமின் அலீம், உங்களுக்கு ஒரு குழந்தையை நன்மாராயம் சொல்வதற்காக வந்திருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொடுப்பதற்காக, நன்மாராயம் சொல்வதற்காக மலக்குகள் வந்த நேரத்தில் அவர்களை கவனித்ததாக, விருந்தாளியாக வந்தவர்களை கவனித்த வரலாற்றை அல் குர்ஆன் அவர்தான் முன்னுதாரணமானவர். விருந்தாளிகளை நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த உலகத்திலே கற்றுத் தந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப், அவர் இரக்கமுடையவராக இருக்கிறார். இப்ராஹிமோ இரக்கமுள்ள மனிதராக இருக்கிறார். இப்ராஹிமோ இரக்கமுள்ள மனிதராக இருக்கிறார் என்று அல்லாஹ் அவருடைய பண்பை சொல்கிறான். அப்படி என்ன இரக்கத்தை அவர் காட்டிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அந்த வசனத்துக்கு முன்னால பெரியதொரு வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். இந்த வந்த மலக்குகள் இரண்டு விடயத்துக்காக வருகிறார்கள். ஒன்று, தன்னுடைய மகன் இஸ்ஹாக்கை உமக்கு நன்மாராயமாக சொல்கிறோம் என்பதற்காக அந்த மலக்குகள் வந்தார்கள். இரண்டாவது ஒரு விடயம் சொல்லுகிறார்கள், நீங்க உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறார். கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா தஹப அன் இப்ராஹிம் ரவ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், நீங்க எதற்காக வந்தீங்க? ஒன்று, தன்னுடைய தனக்கு குழந்தை தருவதற்காக ஒரு நன்மாராயமாக சொல்லி வந்தால். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? வஜாஅத்துல் புஷ்ரா, ஒன்று நன்மாராயத்திற்காக வந்திருக்கிறோம். இரண்டாவது யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், இரண்டாவது அவருக்கு அருகிலே லூத்துடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மிகவும் கேடுகட்ட ஒரு சமூகம், கேடுகட்ட ஒரு சமூகம். இன்று உலக நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மேற்கத்திய சமூகம் ஓரின சேர்க்கையின் பின்னால் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கக்கூடிய கேவலங்கட்ட வேலையை இன்று சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் எங்களுடைய ஊர்களுக்கும் அது ஊடுருவிருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை இந்த உலகத்திலே முதலாவது நிகழ்த்தியது யார் தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம். அந்த சமூகத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே லூத்துடைய சமூகம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், உலகத்தில் கேவலமாக வாழ்ந்தவர்கள், உலகத்தினுடைய போக்குக்கு மாற்றமாக ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற உலகத்துக்கு மாற்றமான கொள்கையை, பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்க முடியும் என்ற ஒரு அனாச்சாரமான கேவலங்கட்ட பகுதியை அந்த லூத்துடைய சமூகம் செய்து கொண்டிருந்தது. அந்த சமூகத்தை தான் அழிக்க வந்திருக்கிறோம் என்று இந்த மலக்குகள் சொன்ன நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத்துடைய சமூகத்தின் சம்பந்தமாக மலக்குகளோடு போராடுகிறார். பாவம் அல்லவா அவர்கள், கொஞ்சம் அவகாசம் கொடுங்களே, திருந்தலாம் அல்லவா அவர்கள், கொஞ்சம் அவகாசம் கொடுங்களே, பாவம் அல்லவா அவர்களும் மனிதர்கள் அல்லவா என்று அவர்களுடைய விடயத்திலே இரக்கம் காட்டுகிறார். அதனால்தான் அவர் இரக்கமுள்ளவர் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அழிப்பதற்கு, தண்டனைகள் இறங்குவதற்கு உரித்துடைய ஒரு சமூகத்திற்காக பரிந்து பேசுகிறார். பாவம் அல்லவா அவர்களும் மனிதர்கள் அல்லவா என்று மலக்குகளோடு அவர் உரையாடியதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட இரக்க குணம் தெரியுமா? இன்றைக்கு எங்கட சமூகத்தில் பாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலே பிரச்சனை வருது. நான் சொல்றத பாப்பா கேட்கலாட்டி நாங்கள் என்ன செய்வோம்? பாப்பாவுக்கு மகனுக்கு இடையில பிரச்சனை தான், ஒரே பிரச்சனை தான். சும்மா உலக விஷயத்தில் மகன், நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன், ஏதாவது ஒரு முதலீடு செய்ய போறேன், கொஞ்சம் காசை தாங்க வாப்பான்னு வாப்பாட்ட கேட்டா, நீ எல்லாம் இதை செஞ்சா சரி வர மாட்டா, உனக்கு நான் காசு தர மாட்டேன். சும்மா சின்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக பாப்பா மகனுக்கிடையிலே அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிப்பார்கள். பாப்பாவை கேவலமா பேசுவாங்க, பாப்பாட மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க, ஊட விட்டு தூரத்துக்கே போயிருவாங்க. அவர் யார், என்னைய பெத்தாரா அவரு? இப்படியெல்லாம் எங்களோட சமூகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைக்காக பாப்பாவோட பேசாத சமூகத்தை பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொத்து பிரச்சனைக்காக சண்டை பிடித்தவர் கிடையாது. தன்னுடைய வாப்பாவுடைய விஷயத்திலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அல்லாஹ் அழகான வரலாறாக சொல்கிறான். வாப்பா, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, வாப்பா கையால சிலைகளை செய்கிறாரு. பாப்பாட்ட பேத்து எவ்வளவு அழகாக பேசுகிறார் பாருங்கள். மரியத்திலே அல்லாஹ் இந்த செய்தி சம்பவத்தை சொல்கிறான். இது காலலி அபிஹி, தன்னுடைய வாப்பாவிடத்திலே போகிறார். யா அபத்தி, என்ற வாப்பாவே. சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அபத்தி என்ற வார்த்தை அரபுல உள்ளத்தில் இருந்து வருகிற மிகவும் பணிவான ஒரு வார்த்தை. தன்னுடைய தந்தைக்கு
பணிவோடு பேசுகிற ஒரு வார்த்தை தான் அபத். யா அபதி, என்ற வாப்பாவே, லிம தஅபுத், எதற்காக வணங்குகிறீர்கள்? அல்லாஹ் அல்லாத ஒன்றை, கேட்க முடியாத பார்க்க முடியாத ஒன்றை ஏன் வாப்பா வணங்குறீங்க? இவ்வளவு அழகாக பேசுகிறார். சொத்துக்காக சண்டை பிடிக்கவில்லை வாப்பாவிடத்திலே, தன்னுடைய ரப்புக்காக, உலகத்திலே படைத்து சாப்பாடு தருகிற, உதவி செய்கிற அந்த ரப்புக்கு மாத்திரம்தான் கட்டுப்பட வேண்டும் வாப்பா. அதையும் இவ்வளவு அழகாக சொல்கிறார். வாப்பாவே, நீங்க ஏன் வாப்பா வணங்குறீர்கள்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், நான் தானே உண்மையான ரப்பை பத்தி உங்களுக்கு சொல்றேனே, உண்மையானதை சொல்றேனே, அப்பயுமே பாப்பா நீங்க சிலைகளை வணங்குறீங்க? சொல்லி போட்டு சொல்கிறார், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், பாப்பா ஷைத்தான வணங்காதீங்க, பாப்பா ஷைத்தான வணங்காதீங்கன்னு சொல்லி போட்டு பாப்பா தப்பு செய்யல சொல்லுகிறார். அப்படி சொன்னா, இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அஸியா, இந்த ஷைத்தான் தான் என்ன செய்யறான்? ரஹ்மானுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வாப்பாக்கு தெரியாது தானே, வாப்பாக்கு தெரியாது, ஷைத்தான் தான் வாப்பாவை வழிகெடுத்துட்டு இருக்கிறான். ஷைத்தானுக்கு ஏசுறார், வாப்பாக்கு ஏசல்ல. வாப்பாவோட எவ்வளவு மெதுவாக நடந்து கொள்கிறார். இந்த பண்பாடு எங்கிட்ட இருக்குதா? இப்ராஹிமுடைய வேறு வேறு தியாகத்தெல்லாம் பத்தி பேசுகிற நேரம் சின்ன சின்ன விடயங்கள்ல அவருடைய முன்மாதிரி எடுக்க தவறிவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய வேதனை இந்த உலகத்திலே இறங்குவதை நான் பயப்படுகிறேன் வாப்பா, நீங்க சிலைக்கு வணங்காதீங்கன்னு சொன்ன நேரத்திலே வாப்பா என்ன சொல்றான் தெரியுமா? யா இப்ராஹிம் கால அராகிபுன் அந்த ஆலிஹத்தி, யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ என்ன எங்கட சிலைகளை பற்றி கேவலமா பேசுறியா? எப்படி? வாப்பா எதிர்த்து பேசுகிறார். மகன வாய் மூடிட்டு சும்மா இரு. நாங்க அப்படித்தானே, நாங்க ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா பாப்பா பெரிய ஆள் தான், அவர் எதிர்த்து தான் நம்மளுக்கு பேசுவார், நீ உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் தான். நாங்களும் என்ன செய்யணும்? பாப்பா என்னை பெற்று விட்டார், அவருக்குரிய கண்ணியம் இருக்கிறது, இதை நினைக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா நீங்க செய்யாதீங்கன்னு சொன்ன நேரத்தில் பாப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்ன இப்ராஹிம் தேவையில்லாத கதையெல்லாம் காய்ச்சிட்டிருக்கிறாய் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக, நீ இந்த வேலையை விடல ஊரை விட்டு திரத்திடுவேன், கல்லை விட்டு அடிப்பேன், வாய முடிட்டு போட்டு சொல்ற மாதிரி இப்ராஹிமுக்கு கடுமையாக ஏசுகிறார். அப்ப கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன எனக்கு எதிர்த்து பேசுறீங்க? வாப்பாவை எதிர்த்து பேசல. அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொன்னார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால சலாமுன், வாப்பா உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், பாப்பா உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உமக்கு வந்து விடட்டும் என்று நல்ல முறையில் பாப்பா அடிச்சாலும் கூட பொறுத்து கொண்டு வாப்பாவுக்குரிய கண்ணியத்தை கொடுத்தார் என்றார். எங்களுடைய சமூகத்தில் வாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒவ்வொரு விடயத்திலேயும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அதுபோலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்ததிலே மிக மிக பெரிய ஒரு தியாகம், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதாவது அர்ப்பணித்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறார், வைதுபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், நாங்கள் இப்ராஹிமுக்கு என்ன விதமான சோதனைகளை கொடுத்தாலும் ஃபஅதம்மஹுன்ன, எல்லாத்திலையும் வெற்றி பெற்றார். அதில் மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட காலம் பிள்ளைகள் இல்லை. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல. இன்றைக்கு திருமணம் முடிச்சு ஒரு 10 வருஷம் பிள்ளை இல்லாட்டி உடனே தலாக், அவ மலடின்னு விட்டுட்டு போறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி எந்த நிலைக்கு போயிருந்தார் தெரியுமா? அஜூஸ், கிழவியா போய்த்தாங்க, மாதவிடாய்கள் எல்லாம் நின்று விட்டது, இதுக்கு பிறகு பிள்ளை கிடைக்குமா என்ற ஒரு நிராசையுடைய வயது. அந்த வயசுல அல்லாஹ் அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தான். எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்காக எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணிப்பார்கள், ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், ரப்பே எனக்கு நல்ல புள்ள ஒன்று தா ரப்பே என்று அழுவார்களாம். புள்ள இல்லாம ஒவ்வொரு நாளும் ரப்பிடத்திலே ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், எனக்கு நல்ல புள்ள ஒன்று தா ரப்பே என்று அழுவார்களாம். இந்த அழுகையை பார்க்க முடியாமத்தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜராவை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் முதல் மனைவி சாரா. இந்த 2 பேருக்கும் குழந்தை இல்லாததால இவர் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருக்கிற அந்த அழுகையை பார்க்க முடியாமல் தான் சாரா ஹாஜராவுக்கு இந்த அடிமை பெண்ணையாவது நீங்கள் திருமணம் முடித்து அதனூடாகவது நீங்கள் குழந்தைகளை பெற்று
உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ் ஹாஜராவின் மூலமாக இஸ்மாயிலை கொடுக்கிறான். இஸ்ஹாக்குக்கு முன்னாலேயே இஸ்மாயிலை கொடுத்துட்டான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது பிள்ளை கிடைச்சதோட அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் டைம் போனாலும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பிள்ளையை கொடுத்து போட்டு தான் சோதிக்கிறான். கொஞ்சம் போல தண்ணீரையும் கொஞ்சம் போல பேரிச்சம்பழத்தையும் எடுத்துக்கொண்டு மக்கள் நடமாட்டம் இல்லாத காபத்துல்லா இருக்கக்கூடிய இன்றைய பகுதி, சுப்ஹானல்லாஹ், ஷாமிலிருந்து பலஸ்தீனத்திலிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய காபத்துல்லாவுக்கு நடந்து போறாங்க. இன்றைக்கு பிளைட்ல போறோம். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சொல்லுகிற சம்பவம் எல்லாம் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? வாகன போக்குவரத்தை கண்டுபிடிக்காத நாளுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? எங்கட ஊர்ல இந்த பகுதியில இப்ப எல்லார வீட்லயும் மோட்டார் பைக் கொண்டு இருக்குது. ஒரு 20-30 ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால 1970-80 எங்கட மூதாயிட்ட கேட்டு பாருங்க, 2 மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு நாங்க ஹெட்டிபாளைக்கு போறோம்னு சொல்லுவாங்க, நடந்து போனோம்னு சொல்லுவாங்க ஹெட்டிபாளைக்கு. ஏன்? மோட்டார் பைக் வாங்குறதுக்கு வழி இல்லாம இருந்தாங்க. புஷ் சைக்கிள் இல்ல, மாட்டு வண்டி கட்டி வாழ்ந்த ஒரு காலம் இருக்குதா இல்லையா? 1980, 60, 50 கால பகுதியில் வாழ்ந்தோமா இல்லையா? எங்களோட மூதாதைகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இப்பயா அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். நடந்து பாலைவன பூமியில போய்த்து இருக்கிறாங்க. யாருமே இல்ல. யாருமே இல்லாத நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வராங்க. வார நேரம் மனைவி கேட்கிறா, அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம், அவ்வளவுதான் பதில். வேற ஒன்னும் திரும்பியெல்லாம் பார்க்கல. லைன் யுதிஅனா, என்னுடைய ரப்பு என்னை என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான், என்ற ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்ற உணர்வோடு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். நீண்ட வருடங்களுக்கு பின்னால் ஓடி ஆடக்கூடிய வயதிலே மீண்டும் காபத்துல்லாஹ்க்கு வருகிற போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா. சுப்ஹானல்லாஹ், பிறந்ததோட கொண்டு விட்டுட்டு போனாங்க. ஓடி ஆடி விளையாடுகிற வயசு, எங்கட பாசையில சொன்னா ஒரு 5-6 வயசுல இருக்கிற நேரம் மீண்டும் தன்னுடைய பிள்ளையை பார்க்க வருகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைய காலத்துல போன் இருக்குது, உடனே நாங்க கால் பண்ணி வீடியோ கால் பேசுகிறோம். எங்கோ இருக்கிற எங்கட பிள்ளையோட நாங்க என்ன செய்கிறோம், வீடியோ கால் பேசுகிறோம். வாட்ஸ்அப்ல, ஜூம்ல ஏதோ ஒன்று முகத்தை பார்த்து பேசுகிறோம். என் புள்ள அந்தா இருக்கிறான், எங்கட வீடு வந்தா இருக்குது, பார்த்து பேசுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5000 வருடங்களுக்கு முன்னால் தொலை தொடர்பு சாதனங்கள் இல்லாத நேரத்திலே நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த பிள்ளையோடு கொஞ்சி விளையாடுகிற வயசுல இறைவனுக்காக பிரிந்தார்கள் என்றால் இதைவிட தியாகம் என்ன இருக்கிறது? அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்புக்காகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளவு வருஷமா புள்ள இல்லாம உனக்கு கிடைச்ச புள்ளைய அறுத்து பலியிடு, எனக்காக நீ அறுக்கிறையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்திலே கேட்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், இஃப்அல் மா துமர். எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எங்கட பெண்கள் மாப்பிள்ளை இல்லாட்டி நீங்க அங்க இருக்கிறீங்க, இங்க நாபர்ரவாடு உங்களுக்கு தெரியுமா? எங்க சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு வாப்பா வெளிநாட்டில் இருந்தா இங்க புள்ள கட்டு போயிரும், உம்மாவை மேய்ச்சி விட்டு போயிறார். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த பிள்ளையை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். திரும்ப வார நேரம் அல்லாஹுவை பற்றிய உணர்வை எப்படி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஊட்டி இருக்கிறார்கள். நீண்ட நெடிய காலத்திற்கு பிரிந்திருந்த சமூகம், ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஹாஜரா தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு அல்லாஹுவை பற்றி எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பாப்பா சொல்லுகிறார், உன்னை அறுக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி இருக்கிறார், என்ன செய்ய? பாப்பா, அல்லாஹ் சொன்னானா, இஃப்அல் மா துமர், அடுத்த கதை தேவையில்லை, என்னை அறுத்துருங்க. சுப்ஹானல்லாஹ். அதனைத்தான் நாங்கள் இந்த குர்பான் என்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரப்புக்காக தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அவர் துணிந்தார். அந்த துணிந்ததனுடைய விளைவாகத்தான் அல்லாஹ், நாங்க சில இடங்களில் சொல்லுவாங்க, அவர் கல்லில் அடிச்சாரு, கல்லு என்ன செய்யல, கல்லு வெட்டுப்பட்டுச்சு, மகனை வெட்டுப்படலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொய்யான லைஃபான செய்தி. அவர் அறுப்பதற்கு முனைந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான்,
கது சத்தக்த ருயா, நாங்கள் இப்ராஹிமுக்கு சொன்னோம் நீங்க அறுக்கிறதுக்கு முன் வந்ததே சரி, நீ உண்மைப்படுத்திட்டீங்க, மகன் அறுக்க தேவையில்ல, அதுக்கு பகரமாக வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் அதாவது ஒரு ஆட்டை கொடுத்ததாக நாங்கள் குர்ஆன்ல பார்க்கிறோம். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, குர்பான் உதுஹியா என்று சொல்வோம். இந்த உதுஹியாவுடைய கடமையை எங்களில் அதிகமானவர்கள் செய்வதற்கு முன் வருவது குறைவு. வாகனம் இருக்குது, காசு கட்டி வாகனம் எடுப்போம், லட்சக்கணக்கில் 40 லட்சமா புதுசா வாகனத்தை வந்து இறக்குவோம், 50 லட்சமா வாகனத்தை இறக்குவோம், வீட்டுல 1க்கு 2 வாகனம் இருக்கும், காணி கிடக்கும், வீடு வாசல் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு மாடு கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். மனிதன் உள்ளம் எப்படி தெரியுமா? காசு தொழுகையை நிறைவேற்றுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஆனால் ஹஜ்ஜையும் ஜகாத்தையும் உதுஹியாவையும் கொடுக்க போற நேரம் யோசிக்கிறேன், நான் இப்ப 30,000 ரூபாய் செலவழிச்சா எனக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா? ரப்பு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கிடையாது, என்னுடைய ரப்பு சொல்லி இருக்கிறார் என்ற உணர்வு கிடையாது. இப்ராஹிமுடைய வாரிசு என்று சொல்கிறோம், ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தாரே, அந்த தியாகத்தை என்ற வாழ்க்கையில செய்யறதுக்கு முன்வார இல்லை. யோசிக்கிறது, 40,000 ரூபாய் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை கிலோ இறைச்சி கிடைக்கும், இப்படி இறைச்சிகளை கணக்கு பார்க்கிறது, கொடுத்தா முழுசா பங்கு கிடைக்குமா கிடைக்காதா? அன்பக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இறைச்சி, நீங்க அறுக்கக்கூடிய மாட்டில் இருக்கக்கூடிய ஈரலோ இறைச்சியோ குடலோ அல்லாஹ்வுக்கு போய் சேர்வது கிடையாது. மாற்றமாக அல்லாஹ் உதுஹியாவின் ஊடாக எதிர்பார்ப்பது எதை தெரியுமா? நீங்க அவனுக்கு கட்டுப்படுறீங்களா இல்லையா? தக்குவாவைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரப்புக்காக அறுத்து பலியிடுகிறோமா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியாவுடைய சட்டங்களிலே முதன்மையானது தனிமையில் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் தனியாக கொடுக்க வேண்டும். எங்களோட சமூகத்தில் ஹஜ் என்று சொல்லுகிற கடமை கணக்கெடுக்கப்படுவதே கிடையாது. வயது போய்க்க பிறகு இயலாத ஒரு நேரத்தில் தான் ஹஜ் செய்யணும் யோசனை வாரு. நல்ல திடகாத்திரமாக 40-50 லட்சம் கையில இருக்குது, அதை வச்சு தொழில் செய்யத்தான் பாப்பமே ஒழிய ஹஜ் செய்யறதுக்கு யோசிக்கிறே இல்லை. இது மாதிரித்தான் உதுஹியாவுடைய விஷயத்திலையும் ஒரு பங்குக்கு ஒரு 30-40,000 ரூபாய் பங்குக்கு சேர்வமே ஒழிய 2 லட்சம் ரூபாய் கையில இருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் யோசியுங்கள். உமக்கு இந்த காசை தந்தது யார்? உமக்கு காசை தந்தது யார்? ரப்பு சோதிக்கிறான் உங்கள்கிட்ட. அவன் காசை தந்து போட்டு அவன் பாதையில நீங்க கொடுக்கிறீங்களா இல்லையான்னு அவன் பார்க்கிறான், சோதிக்கிறான். ரப்புக்காக நீங்கள் உழைத்த காசை அவனுக்காக கொடுக்கிறீர்களா இல்லையா? நாங்க என்ன செய்யறது? இப்ப மொத்தமா 4 லட்சத்தையும் 2 மாட்டை வாங்கி கொடுக்கிறதா? ஒரு மாட்டுக்கு 2.5-3 லட்சம் போகுது. மொத்தமா போச்சுன்னா என்ற புள்ள நடுத்தரையில வந்துடுமே. சுப்ஹானல்லாஹ், உனக்கு எங்க இருந்து காசு கிடைச்சது? இந்த காசு உன்னுடைய பிள்ளைக்கு ரப்பு தருவான். நாங்கள் பிறக்கிற போது எப்படி வந்தோம்? வெறுங்கையோடு வந்தோம். இன்று நல்ல நிலையில இருக்கிறோமா இல்லையா? எனவே உதுஹியாவுடைய விஷயத்தில் கஞ்சத்தனம் படாதீங்க, கஞ்சத்தனம் படாதீங்க. தனி மாடு கொடுக்க தகுதி உள்ளவர்கள் கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். நான் ரப்புக்கு சொந்தக்காரன், இப்ராஹிம் என்னுடைய தந்தை தான் என்று சொல்லுகிற மனிதர்களாக இருந்தால், தௌஹீதை ஏற்றிருக்கிறோமாக இருந்தால், அந்த ரப்புக்காக ஒற்றை மாடுகள் கொடுத்தாக வேண்டும். வசதியற்றவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் பங்குக்கு கூட்டிச் சேரலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பாங்கில் மிக மிக உறுதியாக அல்லாஹ் சோதிப்பது உதுஹாவினூடாகத்தான். நீங்கள் எனக்கு கூட பங்கு வரும் என்று யோசனையோட உதுஹியாக்களை கொடுக்காம ரப்பு சொன்னான் அவனுக்காக என்னுடைய சொத்தை நான் கொடுக்கிறேன், அவனுக்காக ஒரு ஆட்டை அறுக்கிறேன், அவனுக்காக ஒரு மாட்டை அறுக்கிறேன், அந்த உணர்வுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே உதுஹியாவை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறான். வல் புதுல ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ்,